வாய்ஸ் ஆஃப் சவுத் நேர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிறபவர் பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம் பாலாஜி. இப்போ தமிழ்நாட்டிலேருந்து பார்த்தோன்னா கலாச்சார விவகாரம் அப்படின்றது பெரிய பேசுபொருளாக இருக்கு. சட்டமன்றம் கூடுகிற பொழுது 40 நாடாளுமன்றத்தில் ஜெயிச்சிருக்கோம். அதை பற்றி ஒரு கண்டாட்ட மனநிலையோடு இருக்க வேண்டிய சட்டமன்றம் இன்றைக்கு ஒரு சலசலப்போடு பரபரப்போடு இருக்குன்னா அது இந்த கலாச்சார விவகாரம் தான். இப்போ 50க்கும் மேற்பட்ட நபர்கள் அப்பாவிகள் இறந்திருக்காங்க. இதுல அனைவரும் திமுக தான் பொறுப்பேற்கணும், ஸ்டாலின் பொறுப்பேற்கணும், ஸ்டாலின் ராஜினாமா செய்யணும் அப்படின்றத முன்வைக்கிறாங்க. இதுல மற்ற கட்சிகளுக்கு பொறுப்பு இருக்கா, இல்ல யார் தான் இதுல பொறுப்பு இருக்கணும், நீங்க என்ன பார்க்குறீங்க? இதுல ஒரு பெரிய கேள்வி கேட்டிருக்கீங்க. ஒரு அரசியல் ரீதியாக அதுக்குள்ள நிறைய விடயங்கள் ஒளிஞ்சிருக்கு. முதல்ல இதுக்கு எல்லாமே திமுக தான் காரணமா? திமுக மீது தான் பழி போடுவாங்களா? இது திமுக தான் சரி செஞ்சுருக்கணுமா அப்படின்ற மாதிரி கேள்வி. அந்த கேள்வி ஆமாம். ஏன்னா திமுக தான் இன்றைக்கி ஆட்சியில் இருக்குது. திமுக தான் திமுக அரசாங்கம் தான் நடக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு 55 நபர்கள் மீது இறந்துருக்காங்க அப்படின்னும் போது அரசு மீதுன்னு தான் முதல் கேள்வி வரும். முதலமைச்சர் மீது தான் அந்த தாக்கம் வரும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, இதில் மற்ற கட்சிகளுக்கு எதுவும் வேலை இல்லையா? இதில் அவங்களுக்குன்னு உண்டான அந்த ஜனநாயக கடமையோ இல்லை அதை கண்டிக்கிற அந்த தன்மை அவங்களோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எல்லாமே ஹேண்ட் இன் க்ளோவ். அதாவது அதிமுக இன்னைக்கு பேசுகிறாங்க, அவங்க கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தாங்க, அந்த சட்டமன்ற உறுப்பினர் பேசியிருக்கிறாரு, எல்லாம் ரைட் பண்ணியிருக்காரு. பட் இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை, 55 பேர் சாவக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்குன்னா, நீங்கள் ஒரு பிரதான எதிர்கட்சியாக அந்த அளவுக்கு ஒரு வலிமையான எதிர்கட்சியாக இருந்திருக்கீங்களா? இதை மக்கள்கிட்ட அம்பலப்படுத்திங்கன்னா கிடையாது. இன்றைக்கி தான் நாடு தழுவிய போராட்டம் சொல்லியிருக்காங்க. மறுநாளே அறிவிச்சிருக்க வேணாங்களா? இதுதான் வியூகத்தில் கோட்டை விடுறதுன்றது. சரி, நீங்கள் போராட்டம்லாம் கூட அறிவிக்க வேணாங்க. அந்த சட்டமன்றத்துக்கு நான் போகல, 55 பேர் 50 பேர் மேலே இதே இருக்காங்க. நான் கள்ளக்குறிச்சியில் எல்லாரும் ஆஸ்பத்திரியிலேருந்து வீட்டுக்கு வந்த உடனே அவங்களோட அந்த காரியம் சடங்கெல்லாம் முடிச்சுட்டு 16ஆம் நாள் துக்கம் தேவசம்லாம் பார்த்துட்டு, தேவசம் 1 வருஷம் ஆகும், அதெல்லாம் பார்த்துட்டு தான் வருவேன் அப்படின்னு ஒரு ஸ்டண்ட் அடிக்கிறாரு. இல்லை ஒரு அரசியல் ஒரு போராட்டத்துக்கு பதிலாக அப்படி ஒன்று பண்ணியிருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும்? யார் பேசு பொருளாக இருந்திருப்பாங்க? அப்போ இவங்க ஒரு ரெகுலர் ப்ரோட்டோடைப்பு தான் பண்ணுறாங்க. இந்த சாராயத்தை ஒழிக்கணும் அப்படின்றது ஒரு மனசில் அது ஊறி போகல. ஏன் இப்போ இறந்ததுக்கு பிறகு பண்ணுறீங்க? மரக்காணத்தில் 22 பேர் செத்ததுக்கப்புறம் அந்த சப்ஜெக்டை நம்ம பத்திரிகையாளர்கள் கூட உட்பட எல்லாரும் மறந்துட்டோமே. நம்மளுமே நம்ம வேலையை செய்யலையே. நம்ம என்ன கட்டுரை எழுதணும், இல்லை அதை பற்றி நம்ம இந்த மாதிரி எதனா பேசணுமா? கள்ளசாராயத்தை பற்றி ஒரு சாவுன்னு ஒன்று விழுந்தால் அதை பற்றி பேசுகிறோம், ஒரு 5 நாள் பேசுகிறோம். சாவு நிறைய பேர் செத்துருந்தால் 10 நாள் பேசுகிறோம், அப்புறம் மறந்துடுமே, கடந்து போயிடுறோமே. அப்புறம் மக்கள் இப்போ விமர்சனத்துக்கு உள்ளாகிறாங்க ஒரு சில பேர்லாம். அந்த விமர்சனத்துக்கு உள்ளாகிற பேர் சாராய வியாபாரத்தோட சம்மந்தப்பட்ட மாதிரி வருது அப்படின்னா அவங்க எப்படிங்க தேர்தலில் நிற்கிறாங்க? எப்படி ஜெயிக்கிறாங்க? யார் அவங்கள ஓட்டு போட்டு ஜெயிக்க? அப்போ உங்களோட ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களோ உங்களோட ஒரு கட்சிக்காரங்களோ நியாயமாக நல்லவங்களாக இருக்கணும்னு நீங்கள் தேர்ந்தெடுக்க மாட்டீங்களா மக்கள்? அப்போது இது பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருக்குன்னா, இந்த மது என்பது, கள்ள சாராயம் என்பது அது நமக்கு ஏதோ ஒரு அன்றாட உணவு பழக்கம் மாதிரி ஆக்கி அது ஒரு பெரிய தப்பு இல்லைன்ற மாதிரி மூளை செலவை செய்து வச்சிருக்கிறாங்க. அதனால தான் மக்களுக்கு பெரிய விழிப்புணர்வு இல்லை. சாவு வீட்லேயே போயிட்டு அதே சாராயத்தை திருப்பி வாங்கி குச்சி சாவுறாப்புலன்னா அப்போ மது என்பது, மது மேல ஒரு பயமே கிடையாது, கள்ள சாராயம் மேல ஒரு பயமே கிடையாது. இது நம்ம பண்ணனா அரசாங்கம் நம்ம என்ன பண்ணும்? அந்த பயமும் கிடையாது. குறைந்தபட்ச வாழ்க்கையின் மீது அந்த புரிதலே இல்லாம குடிச்சு மூளை மங்கி போன ஒரு சூழ்நிலைக்கு போயிருக்கு. அப்போ இது எவ்வளவு ஒரு பெரிய சமூக பிரச்சனை. இந்த சமூக பிரச்சனையை யாருமே சரியா கையாளலையே. அதிமுகவும் சேர்த்து சொல்றேன், இந்த விஷயத்துல, மது விஷயத்துல பாட்டாளி மக்கள் கட்சி ஒண்டிதான் அவங்களோட நிலைப்பாடு மாறாம அதுல அவங்க அந்த அவங்களோட இதை ஸ்டாண்ட்ஸை மாத்திக்கிறது கிடையாது. அன்னைக்கும் மது ஒழிப்புனா இன்னைக்கும் மது ஒழிப்பு. அதனால அந்த ஒரு கட்சி ஒண்டிதான் அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி அவங்களும் அந்த மதுவை பத்தி எதிர்த்து பேசுறாங்க, கொள்றாங்க. இந்த 2 கட்சிகள் தான் எனக்கு தெரிஞ்சு இது பண்றாங்க. இப்போ நீங்க சொல்ற கட்சிகளுமே இப்போ அங்க விற்பனை செய்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் அந்த மக்களே சொல்றாங்க. பல நாட்களாக விற்பனை செய்துட்டு இருக்காங்க, பாக்கெட்ல சாராய விற்பனை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது எல்லாருமே சொல்றாங்க. அன்னைக்கு மெத்தனால் கலந்ததினுடைய விளைவு அந்த அளவு மாறி இருக்குமோ, இல்ல யாராவது வேணுட்டே கலந்தாங்களா, அதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனால் கலந்ததனுடைய விளைவாகத்தான் விசச்சாராயமாக அது மாற்றி அது உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. அப்போ அத்தனை நாட்கள் வியாபாரம் செய்துட்டு இருந்தப்போ இந்த பாமகவோ நாம் தமிழரோ
அதை போய் தடுத்திருக்காங்களா, கேள்வி கேட்டிருக்காங்களா? அப்படி கேள்வி கேட்டிருந்தா அது ஒரு பிரச்சனை ஆயிருக்கும் இல்லையா? அப்போ அரசாங்கம் அதில் தலையிட்டு இருக்கும் இல்லையா? அது ஏன் நடக்காம போச்சு அப்படின்ற ஒரு கேள்வியா இருக்குல்ல? ஒரு நல்ல கேள்வி அது. ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி முன்னாடியே போராட்டம் பண்ணாங்க? அதாவது திமுக பேசாத ஒரு விஷயத்தையும், அதிமுக குரல் கொடுக்காத ஒரு விஷயத்தையும், குறைந்தபட்சம் ஒரு பத்திரிகை செய்தியாளரையோ இல்லை வந்து பத்திரிகையாளர்கள்கிட்டயோ பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி வந்து எதுவும் செய்யலை கொள்ளலைலாம் சொல்ல முடியாது. அவங்க இன்ஃபேக்ட் ஒட்டுமொத்த தமிழகத்துமே மது விலக்கு வேணுன்ற மாதிரி கேட்குறாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியாது. பட் குறைந்தபட்சம் அட்லீஸ்ட் இந்த கள்ள சாராயத்தை திமுக ஆட்சி நடத்தினதை வந்து ஒழிச்சிருக்கலாம். இதில் வந்து என்னென்னா கட்சி மேலே இருக்கிறவங்க ஒண்டி காரணம் கிடையாது. கீழே இருக்கிறாங்கல்ல, வட்ட செயலர், ஒன்றிய செயலர், கிளை செயலர், அவங்களுக்குமே இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு இது தெரிஞ்சு கடந்து போயிட்டாங்களா, இல்லை நமக்கு எதுக்குன்னு வேணான்னு விட்டுட்டு போயிட்டாங்களா, இல்லை அவங்களுமே இதில் உடந்தையாக இருக்காங்களா? இந்த 3 கேள்வியை ஒவ்வொரு கட்சியும் ஆராய்ஞ்சு அவங்க கட்சியோட ஆட்கள் மீது அங்கே மறுபரிசீலனை செய்யும். இந்த மாதிரி ஆட்களை நீங்கள் கூட வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்க உங்களை கண்டிப்பாக நட்டாத்தில் தான் எதுவுமே விடுவோம். ஏன்னா அதிகாரிகள் தப்பு பண்ணால் அதிகாரிகள் மீது நடவடிக்கலாம், கட்சிக்காரர்கள் தப்பு பண்ணும்போது நடவடிக்கை எடுக்கணும்ல. நான் நடவடிக்கை எடுக்க மாட்டேன் அப்படின்னா அது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு பேச்சு. விசிகாவும் பூரண மதுவிலக்கு வேணுன்றாங்க. ஆனால் அது கள்ளச்சாலை விற்பனை நடந்துகிட்டு இருக்கும் போதும் சரி, இல்ல டாஸ்மாக் விற்பனை நடந்துகிட்டு இருக்கும் போதும் சரி, அப்பயே இவங்க போராட்டம் பண்ணாம இருந்தாங்க, இல்ல அது ஏன் பண்ணாம வந்து உயிரிழப்பு ஏற்பட்ட பிறகுதான் இவங்களுமே வராங்க அப்படின்றப்போ அது அது திட்டத்தட்ட திமுகவுடைய ரியாக்ஷன் மாதிரி தானே இருக்கு. அதாவதுங்க, மக்கள் மீது அக்கறை இல்லை அப்படின்னா நீங்க இந்த மாதிரி தான் வெள்ள பாதிப்பு வரும். ஒரு உதாரணத்தோட சொல்லுவோம். வெள்ள பாதிப்பு வந்து பிரச்சனையா ஹெலிகாப்டரில் லட்டு இது பாக்கெட்டு, ஃபுட் பாக்கெட்டு, பிரெட் பாக்கெட்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஒருத்தர் இப்படி போவார், அப்புறம் ஐஏஎஸ் அதிகாரி அமுது அவர்கள் அப்படிங்க போவாங்க, இந்த ப்ரெஸ் மீட்டெல்லாம் வைப்பாங்க, இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம் ரிப்போர்ட்டை வாங்குறான்னுவாங்க. 1 மாதம் 1.5 மாதம், அதுக்கப்புறம் அதை அப்படியே மூடி உப்பு மிளகுலாம் போட்டு ஊறுகாய் போட்டுடலாம். அப்படி தான் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், சென்னை வந்து இப்போ மழை வந்தால் சென்னை மிதக்காதா? நான் சொல்லுவேன், என்னால் எனக்கு தெரியும், எனக்கு சப்ஜெக்ட் தெரியும். தெரு தெருவா சுற்றுறேன். மெட்ரோ ரயில் எவ்வளோ இடத்துல நோண்டி போட்டு வச்சுக்கிறாங்க, எவ்வளோ இடத்துல கான்க்ரீட் அதிகமாக போயிருக்கு, தண்ணியோட கிரேடியன்ட் வைக்காமல் எவ்வளோ இடத்துல இருக்குது, ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் எங்கெல்லாம் இன்னும் இன்டர் கனெக்ஷன் பண்ணலை, காவா தண்ணி எங்கெங்கெல்லாம் குடி தண்ணியில் மிக்ஸ் ஆகுது, எனக்கு என்னால் ஒரு ரஃபாக வந்து சொல்ல முடியும், லேட்டஸ்ட்டாக சொல்ல முடியும். நம்ம போய் பார்க்குறோம். அதிகாரி சொல்கிறத கேட்டால் அதிகாரி சொல்கிறது என்ன சொல்கிறாரு, நாய்கள்லாம் வந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம், நாங்கள் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம், மக்கள்லாம் பயப்பட வேணாம், கணக்கு எடுக்கிறோம் கொள்கிறேன் சொல்லினே இருக்கும்போது டெய்லி 2 நாய் பிடிச்சி பிடுங்குது. இப்போ அதிகாரிகளோட பேச்சை கேட்டால் எங்கே போய் நிற்பீங்க நீங்கள்? மக்கள் பாதிப்பு ஆகிட்டு இருக்காங்க. ஆனால் அதை பார்க்காம நம்ம என்ன பண்ணுறோம், அதிகாரிகள் சொல்கிறத நம்ம கேட்டுக்கிறோம். அப்போ அதிகாரிகள் சொல்கிறத ஒவ்வொன்றா கேட்டு 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 நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த கள்ள சாராயம் நல்ல சாராயம் மிக்ஸ் ஆகலைன்றதெல்லாம் விட்டுருங்க. சாராயம் அப்படின்னா அது அரசு மதுபான கடையில் விற்கிறது ஒண்டி தான். அது நீங்கள் சாராயம்னு வச்சுக்கோங்க, மதுபானம்னு வச்சுக்கோங்க, இல்லை வந்து அரசை ஊக்குவிக்க பணம் கொடுக்கும் திட்டம், இல்லை பானம்னு கூட வச்சுக்கோங்க, இன்னும் கருமத்தனா வச்சுக்கோங்க. குடிச்சா போதை ஏறுதா இல்லையா, அதிகமாக கெமிக்கல் ஆகி போச்சுன்னா செத்து போயிடறான். இதெல்லாம் 2 ரிசல்ட்டு. செத்ததுக்கப்புறம் இதுவா அதுவா அந்த பேர்லெல்லாம் வச்சு விளையாடக்கூடாது. இவங்களோட பிரச்சனை என்னென்னா விலைவாசி அதிகம். 150 ரூபாய்க்கு நீங்கள் குவார்ட்ரு விற்றீங்க அப்படின்னா சைட் டிஷ்ஷு, ஊறுக்காய், கிளாஸு, சோடா, டிப்ஸு எல்லாத்தையும் சேர்த்தா 200 ரூபாய் ஆகிடும் அடக்கம். 200 ரூபாய் கொடுத்து டெய்லி குடிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வருமானம் இல்லை. தருமபுரியில் இல்லை, கள்ளக்குறிச்சியில் இல்லை, விழுப்புரத்தில் இல்லை, திண்டிவனத்தில் இல்லை, மரக்காணத்தில் இல்லை, செஞ்சியில் இல்லை. சோஷியல் எக்கனாமிக்கல் கிரைசிஸ் இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சிக்காமல் கடையை ஒண்டி திறந்து வச்சிட்டா அதுதான் எல்லாத்துக்கும் ஒரு 5 கிலோமீட்டரு 10 கிலோமீட்டரு கடையாக இருக்க இருந்தும் மது கிடைச்சும் அவங்களால போய் அதை வாங்கி குடிக்கிற அளவுக்கு அவங்க இல்லை. விலைவாசி ஜாஸ்தியாக இருக்கனால இந்த மட்டமான இந்த கள்ளசாராயத்துக்கு பழக்கப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த அந்த இந்த போதை பழக்கத்தில் தான் அவங்கள மீட்டெடுக்கிறதுக்கு ஒரு மாற்று திட்டம், அதுக்கு ஒரு சிந்தனை, அது எதுவுமே கிடையாது. அது எதுவுமே இல்லாத வரலும் கள்ளசாராயத்தை யாராலையும் ஒழிக்க முடியாது. ஏன்னா they have not gone into the roots of it. எஸ்பியை மாற்றுறது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இல்லை சஸ்பெண்ட் பண்ணுறது, கலெக்டரை மாற்றுறதெல்லாம் வந்து அதெல்லாம் சும்மா ஒரு 10 நாளைக்கு அதை பற்றி பேசுவாங்க. அதை தாண்டி நீங்கள் அந்த பிரச்சனையோட அந்த அந்த புள்ளிக்கு போயிருக்கீங்கன்னா போல. சிபிஐ என்கொயரி வேணும்னு நிர்மலா சீதாராமனே கேட்குறாங்கல்ல, வெளிப்படைத்தன்மையாக இல்லை, அப்போ சிபிஐ என்கொயரி தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்றாங்க. இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லை, அதுக்கு எதுக்கு கமிஷனர் ஆஃப் ரயில்வே சேஃப்டியை வச்சு விசாரிக்கிறோம்? கமிஷனர் ஆஃப் ரயில்வே சேஃப்டி வந்து சிவில் ஏவியேஷன் கீழே வருவார். அதாவது அந்த துறையில் இருக்கவங்களே அதை விசாரணை பண்ணால் அதில் நீதி நெறியாக வந்து நடக்காது, உண்மைத்தன்மை வராதுன்னு சொல்லிட்டு தான் இது வானூர்தி கீழே வர அந்த துறையில் இருந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் கீழே இருந்து தான்
கமிஷனர் ஆஃப் ரயில்வே சேஃப்டி வந்து ட்ரெயின் ஆக்சிடென்ட்லாம் ஆச்சுன்னா ஆய்வு பண்ணுவார். ரைட்டு. ஏன் அந்த வழக்கையும் அப்படியே சிபிஐக்கு கொடுக்குறது தானே? சரி, நீட் தேர்வு சிபிஐ விட நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இன்னும் நல்லா பண்ணுறாங்க. அப்படியே தீவிரவாத செயல் அந்த மாதிரிலாம் ஒடுக்குறாங்க. இது கிட்டத்தட்ட நம்ம நாட்டில் நிறைய மருத்துவர்கள் தரமாக படித்து வரணும் அப்படின்றத பாரதிய ஜனதா கட்சி விரும்புது. எப்படி விரும்புது? நீட்டு மூலமா விரும்புது. அப்போது ஏன் இது பாகிஸ்தான் சரியாக இருக்கக்கூடாதா? நீட்டு கேள்வித்தாளை அவுட் பண்ணுறது. இல்லை இதே சைனா வந்து பண்ணக்கூடாதா? இந்த கொஸ்டின் பேப்பரெல்லாம் வந்து ஆன்லைனில் மாற்றுறது வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா எல்லாத்தையுமே வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறவங்க தானே பிஜேபி. இப்போ நீட்டில் கூட ஒருவேளை வெளிநாட்டு சதி இருக்குல்ல. இங்கே நடக்கிற தேர்தலுக்கே வெளிநாட்டு சதி இருக்குன்னு சொன்னவங்க, நான் ஒரு பத்திரிகையாளர், எனக்கு இந்த டவுட் வரும்ல, இதே வந்து அந்நிய நாட்டு அப்போ ஏன் அந்த நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்கு என்ஐஏக்கு அனுப்புங்களேன் நீட்டு விசாரணையை, ஏன் பண்ண மாட்டேறீங்க? இதெல்லாம் சும்மா வந்து அந்த நேரத்துக்கு அரசியல் பொழப்புக்கு சிபிஐ, என்ஐஏ, அதுக்கப்புறமா ஹை லெவல் இன்வெஸ்டிகேஷனு, ஜுடிஷியல் ப்ரோபுன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையிலேருந்து தப்பி ஓடுறதுக்கு சொல்கிற பேட்டி. இல்லை, இப்போ முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வந்து ஆளுநர் ஆர் என் ரவியை சந்திச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கொடுங்க. இப்போ அதுவும் அதே மாதிரி எடுத்துக்கணுமா நம்ம? நல்ல கேள்வி கேட்டீங்க. ஒன்று தான், மனு கொடுக்குறது 1 பேர் 2 பேர் 9 பேர் கூட போய் கொடுத்துக்கோங்க, இல்லை 100 பேர் கொடுத்துக்கோங்க. எத்தனை நாளுக்குள்ளே விசாரிப்பீங்க? எத்தனை நாளுக்குள்ளே தீர்ப்பு வரும்? தப்பு பண்ணவன் ஜெயில் கம்பி என்னைக்கு எண்ணுவான்? இந்த நம்பர் சொல்லுங்க. நாங்கள் எதுவுமே கேட்கல. தப்பு நடந்தது உண்மை, ஒத்துக்கிறீங்க. கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனது உண்மை, ஒத்துக்கிறீங்க. மார்க்கு அள்ளி தப்பாக போட்டது உண்மை, ஒத்துக்கிறீங்க. ஒரு சில எக்ஸாமினேஷன் சென்டரில் வந்து ஆளை வச்சு மாற்றி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் கம்ப்ளைண்ட் வருது, உண்மை. அந்த நீட் என்டிஏ நடத்துகிற அந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியோட டைரக்டர் சரியில்லை, அவரை வந்து ஓரம் கட்டிட்டீங்க, பதவியிலேருந்து எடுத்துட்டீங்க, ஒத்துக்கிறோம். சிபிஐ ப்ரோபும் போட்டுட்டீங்க, ரைட்டு, எல்லாம் பண்ணிட்டீங்க. எத்தனை நாளுக்கு ஆரம்பித்து எத்தனாம் தேதிக்குள்ளே முடிப்பீங்க? என்றைக்கு ஸ்டார்ட் இன்வெஸ்டிகேஷன், என்றைக்கு எண்டு? இதுக்கு எதனா ஒரு முற்றுப்புள்ளி இருக்கா அப்படின்னா இந்த கேள்விக்கு பதில் கிடையாது. இங்கே தான் இவங்க அரசியல் பண்ணி பஜனை பாடிவிட்டு காலத்தை தள்ளுவார்கள். இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளினா தீர்ப்பு வரணும், கோர்ட்டு மூலிமா தீர்ப்பு வரணும். கோர்ட்டு நீட்டு ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, அப்படின்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சொன்னாங்க. இப்போ பாருங்கள், சரி, ஒன்று சின்னதாக அந்தந்த மாநிலத்தில் அது இருக்கும்போது அது அழகாக அதில் நல்லதோ கெட்டதோ அந்த மாநிலத்தோடு போயிடும். இப்போ உத்தரப்பிரதேசில் கொஸ்டின் லீக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட்டே நடத்துதுன்னு வச்சுக்கோங்களேன், உத்தரப்பிரதேஷ்க்கு வர எக்ஸாமை கேன்சல் பண்ணிட்டு திருப்பி உத்தரப்பிரதேஷ் வந்து எக்ஸாமினிங் வைப்பாங்க, பிரச்சனை கிடையாது. இப்போ உத்தரப்பிரதேசில் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சுன்னா கேரளாவில் படித்து ஒழுங்காக எழுதணும், எதுக்குங்க எக்ஸாம் எடுக்கணும்? யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணதுனால கேரளாவில் இருக்கிற ஒரு மாணவனை பழி வாங்குறீங்கல்ல, இதே உங்களுக்கு சிந்திக்க முடியல உங்களால்? ஆனால் அதிகாரம் உங்கள் கண்ணை மறைக்குது. உங்கள் அந்த மமதை, பதவி மமதை வந்து உங்களை வந்து சிந்திக்க விடாமல் செய்யுது. இவ்வளோண்டா இருக்கும்போதே பிரச்சனை. எது? மருத்துவ படிப்பு ஃபீஸு ஜாஸ்தி, டொனேஷன் கேட்குறாங்க, கேபிட்டேஷன் ஃபீ இருக்குது, அப்புறம் ஆஸ்பத்திரி நடக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்கணும், பாடி கிடைக்கிறதே கஷ்டம் பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு. இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது மொத்தமாக தூக்கி தலையில் விட்டுக்குனீங்க, அது வந்து பிரச்சனை எல்லாம் வருது. ஆனால் அதை மறைக்கிறீங்க. தேர்வு நடத்த முடியல, உங்களுக்கு வெட்கமாக இருக்குதா இல்லையா? மாணவர் எழுதுறதுக்கு தயாராகிறாங்க, உங்களால் ஒரு எக்ஸாம் கூட நடத்த முடியல சாமி. கேட்டால் வல்லரசுன்றீங்க. ஃபஸ்ட்டு டைம் கிடையாது, இதுமாதிரி தொடர்ந்து வருது. இப்போ தான் பிஜியில் பிரச்சனையாச்சு. 16% 17% இருந்தது பர்சன்டைல் ஒரு காலத்தில், இன்றைக்கி 0%ன்றீங்க. வேறு யாருன்னா வெளியூரில் இருக்கிறவங்க பார்த்துட்டு, இப்போது ஜிம்பாப்வே வச்சுக்கோங்க, ஒன்றும் பெரிய நாடு கிடையாது நம்மளை விட, இல்லை நார்வே வச்சுக்கோங்க, டென்மார்க் வச்சுக்கோங்க, எல்லாம் இந்தியாவை விட பொருளாதாரத்தை கீழே தான் இருக்கிறாங்க. நம்ம ஜிடிபி ரேட்டு ஜாஸ்தி. பார்த்து என்னப்பா 0%? திருப்பி 0%. அப்போ போயிட்டு இங்கே இருக்கவங்களாம் விளக்கம் கூட இல்லைங்க, 0 வேற 0% வேறங்க அப்படின்னா அவங்களுக்கு அதெல்லாம் நேரம் இருக்குமா? 0 நான் மார்க் என்ன, பர்சன்டைல் என்ன? இல்லைங்க, பர்சன்டைல்னால் அது வந்து அது ஒரு 4 கேள்விக்கு குறிச்சி மறித்து அப்புறம் மைனஸில் கூட போவோம், ஆனால் அது 0 இல்லை. இந்த விளக்கம்லாம் தேவையா? இப்படி ஒரு தேர்வு தேவையா? அதனால் அவங்க வந்து பண்ணிட்டாங்க, ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் வந்து இப்போ யூட்டர்ன் எடுக்கிறதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இப்படி தான் ஃபார்ம் செக்யூரிட்டி பில்லும் பண்ணாங்க, முடியவே முடியாது, நடத்தியா அவனை விவசாயிகள் சாதிச்சு காட்டினாங்க. விவசாயிகள் கொடுத்த அந்த உயிர் தியாகம் இருக்குல்ல, அதுதான் வந்து ஒரு வைத்தறிச்சலாக இருக்குது. அது இல்லாமல் அது கிடச்சிருந்தா இன்னும் நல்லா இருக்கும். நீட்டும் வந்துட்டு முன்னாடி மாதிரி இல்லை, இன்னும் கொஞ்சம் நாளில் நீட்டுக்குமே வந்து வேறு சில பிரச்சனைகள் வரும், ஒரு சொல்யூஷன் வரும்ன்ற மாதிரி நான் பார்க்குறேன். நன்றி, நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.